அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கண் திருஷ்டி இருக்கா? அப்படி இருக்குது அப்படின்னா அல்லாஹ் குரானில் குலோ ரபின் ஃபலக்கில் எல்லாம் சொல்கிறான், முடிச்சுகளில் ஊதுகின்ற சூனியக்காரி பெண்களின் தீங்கையிலிருந்தும் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்துல அப்படின்றான்ல. அப்போ அந்த கண் திருஷ்டி இருக்கிறதுனால தானே என்னிடத்துல நல்லா பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒரு விளக்கம் வேணும், இருக்கா இல்லையான்னு. ஒரு உலமாக்கள் சொல்றாங்க இருக்கு அப்படின்றாங்க, இன்னொரு உலமாக்கள் இல்ல அப்படின்றாங்க. சகோதரி, கண் திருஷ்டி இருக்கா இல்லையான்னு செய்றாங்க கேள்வி கேட்டிருக்காங்க. பொதுவா கண் திருஷ்டி இருக்குது என்று சொல்லக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் சொன்னதாக வரக்கூடிய சில செய்திகள் என்ன செய்றாங்க, அவங்க ஆதாரம் எடுத்து வைக்கிறாங்க. என்ன செய்திகள் சொன்னோம்னா, அல் ஐனு ஹக்குன், அந்த ஐன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவங்க என்ன, இந்த ஐன் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, இது ஏராளமான பொருளை கொண்ட ஒரு வார்த்தை. ஐன் என்றால் கண் என்ற அர்த்தம் இருக்குது, ஊற்று என்ற அர்த்தம் அதுக்கு என்ன செய்தி இருக்குது, உளவாளிங்கிற அர்த்தம் அதுக்கு என்ன செய்தி இருக்குது. இப்படி ஏராளமான ஒரு பொருளை கொண்ட ஒரு வார்த்தை என்னது, இந்த ஐன் அப்படிங்கிற வார்த்தை. இந்த அல் ஐனு ஹக்குன் என்று வரக்கூடிய அந்த அரபி வார்த்தைக்கு தமிழில் அவங்க எப்படி மொழிபெயர்க்கிறாங்கன்னு சொன்னோம்னா, கண் திருஷ்டி உண்மை அப்படின்னு என்ன செய்றாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. கண் திருஷ்டி உண்மை என்று மொழிபெயர்த்து விட்டு அந்த கண் திருஷ்டி என்றால் என்னன்னு சொல்றாங்க, அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. பொறாமையோடு நாம் ஒருவரை பார்க்கும் பொழுது அவருக்கு சில பாதிப்புகள் என்ன செய்யும், ஏற்படும். இதுதான் கண் திருஷ்டி அப்படின்னு செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அவங்களுடைய இந்த விளக்கம், பொறாமையோடு ஒருவரை பார்க்கும் பொழுது பாதிப்பு ஏற்படும் என்று விளக்கம் கொடுக்குறாங்களா இல்லையா? இந்த விளக்கம் தௌஹீதுடைய அடிப்படையை தகர்க்கிறது. ஒரு ஆதாரம் ரெண்டு ஆதாரம் கிடையாது, நூற்றுக்கணக்கான ஆதாரங்களை பொறாமையோடு பார்த்தால் பாதிப்பு ஏற்படும். ஒரு பேச்சுக்கு என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய நாட்டப்படி சேர்த்துக்கிடுவாங்க. அல்லாஹ் நாடுனா பாதிப்புனாலும் சேர்த்துக்கிடுவாங்க, தவிர பார்த்தா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த விஷயம் பாதிப்பு ஏற்படுமா, இந்த மாதிரி பாதிப்புக்கு அல்லாஹ் நாடுவானா என்று பார்த்தால் ஏராளமான குர்ஆன் வசனங்கள், ஏராளமான ஹதீஸ்களை அந்த ஹதீஸ்கள் குர்ஆன் வசனங்கள் சொல்லக்கூடிய தௌஹீதுடைய அடிப்படையை நீங்க மறுத்தால்தான் இதை உண்மை என்ன செய்ய முடியும், நம்ப முடியும். திருமறை குர்ஆன் நமக்கு என்ன சொல்லுகிறது? பொதுவாக குர்ஆன் நமக்கு ஒரு அடிப்படையை போதிக்கிறது. யம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹுவ, அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பாதிப்பை நாடிவிட்டால் அதை நீக்கக்கூடியவன் அவனை தவிர யாரும் கிடையாது. வை யுரிதுக பி ஹைரின், அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நல்லதை நாடிவிட்டால் ஃபலா ராத்தலி ஃபதலிஹி, இறைவனுடைய அந்த அருளை தடுப்பவன் யாரும் கிடையாது. அல்லாஹ் தான் நமக்கு நல்லதையும் நாடுகின்றான், நமக்கு பாதிப்பையும் அல்லாஹ் செய்கின்றான், நாடுகின்றான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு விதித்ததை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. ஹுவ மௌலானா, அவன்தான் எங்களுடைய பாதுகாவலன். அலைஹி ஃபலயதவக்கலில் முத்தவக்கிலூன், நம்பிக்கை வைக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் மீது மட்டுமே நம்பிக்கை வைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினான். அல்லாஹ் நமக்கு என்ன விதிச்சிருக்கிறானோ அந்த பாதிப்பு தான் நமக்கு ஏற்படும். அல்லாஹ் நமக்கு என்ன நாடி இருக்கிறானோ அந்த நன்மை தான் நமக்கு என்ன செய்யும், ஏற்படும். அதுபோல் அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன இத்தஹது மின் தூனிஹி அவுலியா லா யஹ்லுகூன ஷையன் வஹும் யுஹ்லகுன், அல்லாஹ்வை அன்றி பாதுகாவலர்களை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்க, அவர்கள் எதையும் படைக்கவில்லை, அவர்களே படைக்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வை அன்றி யாரெல்லாம் நமக்கு நன்மை செய்ய முடியும் நம்புறாங்களோ அவர்களே படைக்கப்பட்டவர்கள். அவங்களால் எதையுமே செய்ய முடியாது, படைக்க முடியாது. லா யம்லிகூன லி அன்ஃபுஸிஹிம் லர்ரவ் வலா நஃபா, அவர்கள் தங்களுக்கு கூட, அல்லாஹ்வை தவிர உள்ள மற்றவங்க இருக்காங்களா இல்லையா, அல்லாஹ்வை தவிர யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் தங்களுக்கு கூட ஒரு நல்லதும் செய்ய முடியாது, பாதிப்பையும் உண்டாக்கி கொள்ள முடியாது. வலா யம்லிகூன மௌத்தம் வலா ஹயாத்தம் வலா நுஷூரா, அவர்கள் யாருக்கு உயிரை எடுக்கவும் முடியாது, யாருக்கு உயிரை கொடுக்கவும் முடியாது, மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பவும் முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். எப்படி குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள், ஏராளமான வசனம் என்ன சொல்லுதுன்னா, அல்லாஹ்வை தவிர வேற யாரா இருந்தாலும் சரி,
அல்லாஹ்வை தவிர யாருமே கடவுள் இல்லை என்பதற்கு குர்ஆன் வைக்கக்கூடிய அடிப்படை என்ன அடிப்படை சொன்னால், அவர்களால் நமக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. அல்லாஹ்வை போன்று கடவுள் யாருமே இல்லை என்பது குர்ஆன் வைக்கக்கூடிய சான்று என்ன? அவர்களால் உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது, அவர்களால் உங்களுக்கு தீமையும் செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு என்ன கேள்வி ஏற்படும்? அதான் மனுஷன் நன்மை செய்கிறானே, மனுஷன் தீமை செய்கிறானே அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். குர்ஆன் சொல்லுது அல்லாஹ்வை தவிர வேறு கடவுளே கிடையாது. அதுக்கு என்ன ஆதாரம்? அல்லாஹ்வை தவிர யாராலும் உங்களுக்கு நன்மையும் செய்ய முடியாது, தீமையும் செய்ய முடியாது. குர்ஆன் என்ன செய்யுது? நூற்றுக்கணக்கான வசனம் சொல்லி காட்டு. அப்ப அல்லாஹ்வை தவிர மற்றவைகள் நமக்கு நன்மை செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? இப்ப நான் கேட்கிறேன், பசுவை கடவுளா வணங்குறாங்க. பசு நமக்கு நல்லது செய்யுதுல, பால் தருதுல, பசு நமக்கு வண்டி இழுக்குதுல. அப்போ குர்ஆன் சொல்லி காட்டுது, அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை கடவுளா வணங்குகிறீர்களோ அவர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய முடியாதுங்குது. ஆனா பசுவை ஒரு சாரார் கடவுளா வணங்குகிறார்கள், அந்த பசு பால் தருகிறது, அந்த பசு வண்டி இழுக்கிறது. அப்ப நன்மை செய்யுத. அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாரை வணங்குகிறீர்களோ அவர்களால் உங்களுக்கு பாதிப்பு உண்டாக்க முடியாது குர்ஆன் சொல்லுது. மாடு என்ன செஞ்சிருது? யாரையா ஓங்கி முட்டிடுது, மிதிச்சிருது, பாதிப்பு என்ன செய்யுது? உண்டாக்குது. அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய நன்மை எது? அல்லாஹ் சொல்லக்கூடிய பாதிப்பு எது? பொதுவாக எந்த ஒரு ஜீவராசியா இருந்தாலும் அது நமக்கு நல்லது செய்யணும் வச்சுக்கிடுங்க, அது நமக்கு பாதிப்பு உண்டாக்க வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் 3 அடிப்படையை வச்சிருக்கிறான். நம்ம ஒட்டுமொத்த குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய விளக்கம் 3 அடிப்படை அல்லாஹ் வைத்திருக்கிறான். முதலாவது, அந்த பொருளுக்கு நன்மை செய்யக்கூடிய, பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்கணும், அல்லாஹ் கொடுத்திருக்கணும். ரெண்டாவது, அது யாருக்கு நன்மை செய்யுதோ, யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்துதோ அதனோட ஒரு தொடர்பு இருக்கணும். இப்போ ஒரு பாம்பு இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, பாம்புக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். பாம்புக்கு விஷத்தன்மை உள்ள பாம்புகள் இருக்குது. விஷம் இருக்கிறது நமக்கு பாதிப்பு உண்டாக்கிறோமா? பாதிப்பு உண்டாக்காது. அது யாருக்கு பாதிப்பு உண்டாக்கணுமோ அவங்களோட தொடர்பு, அவங்கள போய் அதை என்ன செய்யணும்? கொத்தணும். மூன்றாவதாக அல்லாஹ் நாட வேண்டும். சில நேரங்களில் சக்தி இருக்கும், அது தீண்டவும் செஞ்சிடும். அல்லாஹ் நமக்கு என்ன செய்யாது? ஒண்ணுமே நடக்காது. அப்ப அல்லாஹ்வை தவிர ஒரு படைப்பினம் இன்னொரு படைப்பினத்துக்கு பாதிப்பு உண்டாக்க வேண்டும் என்றால், நன்மை செய்ய வேண்டும் என்றால், இந்த 3 இல்லாம செய்யவே 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 முடியாது. எந்த 3? அதற்கு சக்தி இருக்க வேண்டும், தொடர்பு இருக்க வேண்டும், அல்லாஹ் நாட வேண்டும். இந்த 3 இல்லாம என்ன செய்ய முடியாது? பாதிப்பு உண்டாக்க முடியாது, நல்லது செய்ய முடியாது. இப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? இதெல்லாம் இல்லாம, தொடர்பே இல்லாம ஒரு நன்மை செய்யறது, தொடர்பே இல்லாம ஒருவருக்கு பாதிப்பு உண்டாக்குறது, இது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் செய்ய முடியாது. ஏதால்தான் எந்த விஷயத்தையெல்லாம் மனிதன் தொடர்பே இல்லாமல் நமக்கு பாதிப்பு உண்டாக்கும், நன்மை செய்யும் நம்புறானோ அதை புல்லா நபிகள் நமக்கு இணை வைத்திருக்கிறாங்க. மன் அல்லக்க தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக்க, தாயத்தை தொங்க விட்டுக் கொள்பவன் அல்லாஹ் இணை கற்பித்து விட்டான். நபிகள் சொல்றாங்க, தாயத்தை தொங்க விட்டா எப்படி ஷிர்க்கு? முதல்ல அந்த தாயத்து கயிறு இருக்கா இல்லையா, அதுல நமக்கு நல்லது செய்யக்கூடிய, பாதிப்பு ஏற்படுத்த சக்தி இருக்குதா? அறிவுபூர்வமாக காட்ட முடியுமா? காட்ட முடியாது. ரெண்டாவது, அது நமக்கு ஏதாவது தொடர்பு உண்டாக்குதா? இப்போ ஒரு மாத்திரை இருக்குது, தலைவலிக்குது, ஒரு மாத்திரையை போடுறீங்க, மாத்திரையில சக்தி இருக்குது, தலைவலியை போகக்கூடிய சக்தி இருக்குது. சக்தி இருக்குதான் தலைவலியை போக்கிறதா? அது உடம்புக்குள்ள போய் ரத்தத்தை என்ன செய்யுது? கலக்குது. மூணாவது, அல்லாஹ் நாடணும். சில நேரங்களில் மாத்திரையை போட்டுருவோம், உடம்புக்குள்ளேயும் போயிடும். அல்லாஹ் நாடாட்டா நமக்கு என்ன செய்யாது? தலைவலி போகாது. அப்ப இந்த 3 அடிப்படை, நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் இந்த அடிப்படை இல்லாம என்ன செய்ய முடியாது? நல்லது செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. அப்ப அதான் நபிகள் சொன்னாங்க, தாயை தனியிடம் ஷிர்க் வச்சுட்டாங்க. தாயத்துக்கு சக்தி கிடையாது. நமக்கு உடம்புக்கு நல்லது செய்வதற்கு அதுக்கும் உடம்புக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அல்லாஹ் அந்த மாதிரி ஷிர்கான விஷயம் செய்ய மாட்டான், நாடவும் மாட்டான். நபிகள் சொன்னாங்க, தீரத்து ஷிர்குன், சவுனம் என்பது ஷிர்க்குன்னாங்க. சவுனம்னா என்ன அர்த்தம்? எந்த பொருள் நமக்கு நன்மை செய்வது தீமை செய்வதற்கு தொடர்பு இல்லையோ அதனால் நன்மையோ தீமை ஏற்படும் நம்புறதுதான் ஷிர்க்கு. கழுத போட்டோ வச்சிருப்பாங்க, காலில் முழிக்கும் போது கழுத போட்டோவில் முழிப்பாங்க. என்னை பார் யோகம் வரும், அவன் நம்புறாங்க. கழுதையை பார்த்தா யோகம் கிடைக்கும் நம்புறாங்க.
நமக்கு நன்மை செய்யக்கூடிய சக்தி கழுதைக்கு இருக்குதா? கிடையாது. நம்புறான ஏன் நம்புற? அது ஷிர்க்கு. எந்த பொருளுக்கு சக்தி இல்லையோ, நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் சக்தி இல்லாமல் நமக்கு நல்லது உண்டாகும் நம்புறோம் வச்சுக்கிடுங்க, அதுக்கு பேர் தான் சவுனம். ஒரு பூனை குறுக்க போயிடும், ஒரு பூனை உங்க காலை வந்து கடிக்குதுன்னு வச்சுக்கிடுங்க, அது பூனையால் ஏற்படக்கூடிய பாதிப்பு. அது பாட்டுக்கு முன்னாடி ஓடும். முன்னாடி ஓடுதல் என்பதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகுமா? உண்டாகாது. முன்னாடி ஓடுதல் என்ன நம்ம பாதிப்பு உண்டாகாது. நம்புறான் பூனை குறுக்க போனால் நம்ம பாதிப்பு உண்டாயிரும். அதனால் இஸ்லாம் சொல்லுதா தீரத்து ஷிர்குன், சவுனம் பார்க்கறது என்னது? அது ஷிர்கு. உனக்கு எந்த நன்மையும் செய்யாது. நன்மை செய்வதற்கும் தொடர்பு இல்லை, தீமை செய்வதும் தொடர்பு இல்லை. நீ உண்டாகுது நம்புற, ஆனால் அது அல்லாஹ் இணை வைக்கக்கூடிய காரியம். அப்ப இப்படி எதையெல்லாம் மனிதன் வந்து சக்தி இல்லாத ஒன்றை அதனால் நமக்கு நல்லது உண்டாகும், அதனால் நம்ம தீமை உண்டா நம்புறானோ, அது எல்லாம் இணை வைக்கக்கூடிய காரணம் ஏராளமான சான்றுகள் இருக்கு. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல்லதீன ததுவோன மின்தூனிஹி மா எம்லிக்கூன மின் குத்துமீர். அல்லாஹ்வை நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் அணு அளவு கூட கடுகளவு கூட செய்ய மாட்டார்கள், சக்தி பெற மாட்டார்கள். அணு அளவு கடுகளவு என்ன அர்த்தம்? எந்த விதமான தொடர்பு இல்லாமல் பாதிப்பு உண்டாக்குறது. சுலைமான் நபி காலத்துல இஃப்ரீத்ங்கிற ஜின்னு என்ன செஞ்சது? இன்னொரு நாட்டுடைய சபா, ஒரு நாட்டு அரசியல் சிம்மாசனத்தை வந்து கண்ண மூடி முடிக்கிறதோடு தூக்கிட்டு வந்துச்சு. அந்த அளவுக்கு ஸ்பீடு அல்லாஹ் கொடுத்துருந்தான். ஆனா தொடர்பு இல்லாமல் தூக்கிட்டு வர முடியாது. யானைக்கு அது கொடுத்த சக்தி இருக்கும். திமிங்கலத்துக்கு அல்லாஹ் என்ன சக்தியை கொடுத்துருக்கான்னு சக்தி திமிங்கலத்துக்கு இருக்கும். ஒரு ஜின்னுக்கு அல்லாஹ் என்ன சக்தியை கொடுத்துருக்கிறானோ அந்த சக்தி எதுக்கு இருக்கும்? ஜின்னுக்கு இருக்கும். ஆனால் கண்மூடி முழிப்பதற்குள்ள அது எடுத்து வர முடியுமே தவிர தொடர்பு இல்லாமல் கொண்டு வர முடியாது. இது அந்த நாட்டுக்கு போய் தூக்கிட்டு தான் வரும். எப்படின்னா என்ன செஞ்சிடாது, அந்த சிம்மாசனம் அங்கே வந்துடாது. ஸ்பீடு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஆனால் தொடர்பு இல்லாமல் அங்கே போய் தான் எடுத்துட்டு வரும். அவ்வளோ ஸ்பீடு அங்கே போய் எடுத்துட்டு வருமே தவிர தொடர்பு இல்லாமல் கொண்டு வர முடியாது. ஷைத்தான் இருக்கானா இல்லையா? ஷைத்தான் நமக்கு தொடர்பு இல்லாமல் கெட்ட விஷயங்களை போட முடியுமா? முடியாது. நபியா சொல்றாங்க, நீங்க தூங்கும் போது கிட்ட வந்து 3 முடிச்ச போடுவான் சைத்தான். நம்ம கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் அவன் எங்கோ உட்கார்ந்து கொண்டு கெட்ட எண்ணத்தை போட முடியாது. இந்த ஷைத்தான எஜ்ரீம இன்சானி மஜ்ரத் தமி, சைத்தான் மனித ரத்தம் ஓடும் இடங்களில் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறான். உள்ளத்துக்குள்ள வரக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அவன் கெட்ட எண்ணத்தை போடத்தான் முடியும், உள்ளத்தை போட்டதான் முடியாது. உள்ளத்தை போட்ட வேறு அல்லாஹ் தான். சைத்தான் கெட்ட எண்ணத்தை போடுவான், டே சினிமாவுக்கு வாடான்னு போடுவான். அப்ப நம்ம என்ன செய்வோம்? போகாமல் இருந்துட்டோம் வச்சுக்கிடுங்க, ஷைத்தான் நம்ம உள்ளத்துல போட்ட கெட்டது என்ன செய்யாது, அவன் வெற்றி பெற முடியாது. அப்ப ஷைத்தான் கூட பாங்கு சொல்லும் போது காற்று விட்டு கொண்டு ஓடுவான். காற்று விட்டுட்டு ஓடுறானா இல்லையா, அங்க இருந்து கெட்ட இடத்து போட முடியாது. பாங்கு சொல்லி முடிஞ்சு கிட்ட வந்துடுவான். கிட்ட வந்து உதுக்கூர் கதா உதுக்கூர் கதா, அதை நினைச்சு பாரு, எதை நினைச்சு பாருப்பான். அப்ப ஷைத்தானை பொறுத்த வரைக்கும் அவன் நமக்கு அருகில் வந்து தான் என்ன செய்ய முடியும், தீய எண்ணங்களை போட முடியுமே தவிர எங்கேயோ உட்கார்ந்து அல்லாஹ் மாதிரி உள்ளத்தை போட்ட முடியாது. அல்லாஹ் மாதிரி உள்ளத்தை அவனால் போட முடியாது. அது ஷைத்தான் வந்து சிம்மாசனத்தை கடல்ல வச்சிருக்கிறான். கடல்ல வச்சு சிம்மாசனத்தை வந்து காலையில தன் படையை அனுப்புவான். அவங்க எங்கேயோ உட்கார்ந்து கெட்ட எண்ணத்தை போட்ட முடியாது. கிட்ட வந்து தான் என்ன செய்வான், அவன் வந்து கெட்ட எண்ணத்தை போட முடியும். ஷைத்தான் செய்வான், ஷைத்தான் அழைச்சு என்னப்பா யாரப்பா கெடுத்தீங்க அப்போ சொல்லுவான், 2 கணவர் மனைவிக்கு பின்னாடியே போய் அவங்கள பிரிச்சு விட்டு தான் வந்திருக்கேம்மா. அப்போ அவன் என்ன செய்வான், நீ தாண்டா ரொம்ப சூப்பர்மா. அப்போ ஷைத்தான் வந்து எங்கேயோ உட்கார்ந்து கணவன் மனைவி மத்தியில் உள்ளது பிரிவினை உண்டாக்க முடியுமா? அவன் பின்னாடியே போய் 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 தான் என்ன செஞ்சிருக்கான், பிரிவினை உண்டாக்குங்கிறான். மலக்குமார்கள் இருக்கிறாங்க. மலக்குமார்கள் எங்கேயோ உட்கார்ந்து தொடர்பும் இல்லாமல் நமக்கு நன்மை செய்ய முடியுமா? முடியாது. பத்ர் யுத்தத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ் போர் கலைகள் தெரிந்த மலக்குமார்கள் அல்லாஹ் இறக்கி வைத்தான். மலக்குமார்கள் வந்து சாட்டையை வைத்து எதிரியை அடிக்கும் பொழுதுதான் எதிரி செத்தான். மலக்குமார் என்ன செய்யல, அவங்க வந்து அப்படிலாம் செய்யல. அவங்க வந்து எதிரியை வெட்டினாங்க. சகாபாக்கள் ஒரு சில ஆளுக்கு பார்த்துருக்காங்க, எல்லாரும் பார்க்க முடியவில்லையே தவிர மலக்குமார்களால் தொடர்பு இல்லாமல் நன்மை செய்ய முடியாது. அவங்க எதிரி எப்படி வெட்டினாங்க, அங்கிருந்து குதிரையில வந்து வாழை வச்சு தான் வெட்டினாங்க, சாட்டை வச்சு தான் அடிச்சாங்க. மலக்குமார்கள் வெட்டும் போது கழுத்துல பட்டு தான் எதிரி செத்தான். அல்லாஹ் வந்து தொடர்பு இல்லாமல் பாதிப்பு உண்டாகக்கூடிய சக்தியை யாருக்குமே அல்லாஹ் என்ன செய்யல, கொடுக்கல. அது அல்லாஹ் தன்னுடைய கையில மட்டும் தான் வச்சிருக்கிறான். மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, ஜின்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல, யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அது இறைவனுக்கு மட்டும் உள்ள அதிகாரம். கடுகளை கூட அல்லாஹ் யாருக்கும் கொடுக்க மாட்டான். இதுக்கு இன்னும் நூற்றுக்கணக்கான சான்றுகள் இருக்குது. இந்த அடிப்படையில் இந்த ஹதீஸ் தகர்க்குது. இவங்க கொடுக்குற அர்த்தம் இருக்கா இல்லைங்களா? கண் திருஷ்டி வந்து உண்மை. கண் திருஷ்டி என்னப்பா, நாம பார்த்தா ஒரு ஆளுக்கு பாதிப்பு உண்டாயிரும், அல்லாஹ் நாடுவான். அல்லாஹ் தன்னை போல் செய்வதற்கு எப்படி நாடுவான்னு கேட்கிறோம். அல்லாஹ் ஒரு சக்தி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க,
வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு நிகராக எவனுமே கிடையாது, எதுவும் கிடையாது. லைஸக மிஸ்லிஹி ஷைஉன், அவனை போன்று எதுவும் இல்லை. வலம் யகுல்லஹு ஷரீக்குன் முல்க், அதிகாரத்தில் அல்லாஹ்க்கு எந்த கூட்டாளியும் கிடையாது. அப்ப கண் திருஷ்டி உண்மை நம்பணும்னா இவ்வளவு ஆதாரங்களையும் மறுத்து விட்டு தான் செய்ய முடியும், நம்ப முடியும். அப்ப அதை நம்ம என்ன சொல்றோம், கண் திருஷ்டிங்கிற வார்த்தைக்கு பல பொருட்கள் இருக்குது. ஆனா இந்த கண்ணால பாதிப்பு உண்டாகிற அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது ஷிர்க்க போதிக்குது, அந்த அர்த்தம் கொடுக்க முடியாது. இந்த செய்தி குர்ஆனுக்கு முன்னான செய்தியா இருக்குது. அதே நேரத்தில் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் ஷிர்க் இல்லாத வகையில் இந்த வார்த்தைக்கு சரியான பொருளை யாராவது கொடுத்து அது குர்ஆனுக்கு முரணில்லாத வகையில் தகுந்த ஆதாரம் கூட விளக்குறான்னு வச்சுக்கிடுங்க, அதை நாம ஏற்றுவிட மாற்றுக்கிறது கிடையாது. நாம எதை மறுக்கிறோம், கண்ணால பார்த்தா பாதிப்பு உண்டாகுறது ஷிர்க்கு நாம என்ன செய்ய சொல்றோம். அந்த மாதிரி சக்தி அல்லாஹ் கொடுக்க மாட்டா நம்ம என்ன செய்யறோம், சொல்லி காட்டுறோம். அதே மாதிரி இந்த கண் திருஷ்டியை ஆதரிக்கிறாங்களா இல்லையா, இவன் குர்ஆன்ல கண் திருஷ்டியை போய் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. குர்ஆன்ல எங்க சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டோம்னா மின் ஷர்ரி நஃபாஸாத்தி ஃபில் உகத், முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்களின் தீங்குன்னு சொல்லி மொழிபெயர்க்கிறாங்க. ஆனா இது பெண்களின் தீங்கின் மொழிபெயர்க்கிறதை விட முடிச்சுகளில் ஊதக்கூடியவைகள். ஏன்னா அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் சில குறிப்பிட்ட பண்புகளுக்கு பெண்பால் வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இவன் மலக்குமார்கள் அவங்க ஆணுங்களே பெண்ணும் கிடையாது. ஆனால் மலக்குமார்களுடைய பல்வேறு பண்புகளுக்கு பெண்பால் வார்த்தை குர்ஆன்ல பயன்படுத்தப்படுது. அங்கே எல்லாம் பெண்பாலா மொழிபெயர்க்கல, இந்த வசனம் கூட பெண்பாலா மொழிபெயர்க்கிறாங்க. இப்போ குர்ஆன் எடுத்து நாசி ஆத்தி கர்கா, நாசி ஆத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன, பெண்பால் பன்மை வார்த்தை தான் இது. ஒன் நாசி ஆத்தி கர்கா, ஒன் நாஷி தாத்தி நஷ்டா, ஒன் சாபி ஹாத்தி சபுஹா, ஒன் சாபி காத்தி சபுகா. ஒன் நாசியாத்துக்கு நேரடி அர்த்தம் என்ன, உருவக்கூடிய பெண்கள் அப்படின்னு அர்த்தம். மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றுறாங்களா இல்லையா, உயிரை கைப்பற்ற அல்லாஹ் என்ன வார்த்தையை சொல்றான், நாசியாத், உருவக்கூடியவர்கள், பெண்பால் வார்த்தையை அல்லாஹ் போடுறான். அங்க யாரும் உருவக்கூடிய பெண்கள் மீது சத்தியம் யாரும் மொழிபெயர்க்க மாட்டேங்கிறாங்க, விளங்கி வச்சிருக்கிறாங்க. இது மலக்கு குறிக்குது. சில பண்புகளுக்கு பெண்பால் வார்த்தை செய்யப்படும், பயன்படுத்தப்படும். ஷைத்தானுக்கு பல இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செஞ்சிருக்கான், ஷைத்தானை பெண்பாலா பயன்படுத்தி காட்டியிருக்கான். அப்ப நஃபாஸாத், முடிச்சுகளில் ஊதக்கூடியவர்கள்னா இவங்க சூனியக்கார பெண்கள்ங்கிறாங்களா இல்லையா, அதுக்கு ஆதாரபூர்வமான எந்த ஹதீஸும் கிடையாது. அப்படி ஒரு ஹதீஸை காட்டாம வச்சுக்கிடுங்க. குர்ஆனுக்கு விளக்க யாரு, நபிகள் நாயகம். நபிகள் நாயகத்துடைய ஹதீஸை காட்ட தலையில் தூக்கி வச்சுக்க போறோம், அப்படி எந்த ஹதீஸும் கிடையாது. இவங்களுடைய ஆதாரம் எல்லாம் அந்த இமாம் சொன்னாரு, இந்த இமாம் சொன்னாரு. குர்ஆனை விளக்குறது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து இமாம்கள் விளக்கலாம். இமாம்கள் சுய விளக்கத்தை குர்ஆனுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அப்ப நபிகள் நாயகம் நமக்கு விளக்குறாங்க. முடிச்சுகளில் ஊதக்கூடியவனா யாரு, நபிகள் நாயகம் சொல்லி காட்டா. நம்ம தூங்கும் போது ஷைத்தான் நம்ம தலைமாட்டில் பெடல் என்ன செய்யறான், 3 முடிச்ச போடுறான். 3 முடிச்ச போட்டு அலைக்கல் ஐரும் தவீல், உனக்கு நீண்ட இரவு இருக்குது, ஃபர்கு நல்ல தூங்கு அப்படி ஷைத்தான் சொல்லுவான். இந்த முடிச்சுங்கிறது இலக்கியமாக செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு, மூசா நபி அவருக்கு லேசா கொன்னல் உண்டு. அதை சொல்வார், வஹதுல் உகுதத்தம் மில்லிசானி, என்னுடைய நாவில் உள்ள முடிச்சை அவிழ்ப்பாயாகிறார். அப்படின்னா முடிச்சுனா கைத்துல ஒரு முடிச்சுன்னு வழங்கிடக்கூடாது. அது இலக்கியமாக செய்யப்படும், பல விஷயங்கள்ல சொல்லப்படும். திருமணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டும் போது உக்குதாங்கிறான். திருமணம் என்பது உக்குதத்தன், அது ஒரு முடிச்சு ஒப்பந்தம் அப்படின்னு அல்லாஹ் செய்யறான், சொல்லி காட்டுறான். அப்ப இந்த உக்குதத்தன் கையில போடுற முடிச்சு வணங்கிட்டு இருக்க கூடாது. உக்குதத்துன் அப்படிங்கிற வார்த்தை பலவிதமான அர்த்தங்கள்ல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. மூசா நபிக்கு ஏற்பட்ட கொன்னலுக்கு கூட என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, உக்குதத்தன் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு. அதே மாதிரி திருமண ஒப்பந்தம் இருக்கு பாருங்க, வலா தஅஸிமு உக்குதத்தன் நிக்காஹி ஹத்தா யபுலுகல் கிதாப் அஜ்லஹு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்து போயிட்டானா 4 மாசம் 10 நாள் இத்தா காலத்தை முடிப்பதற்குள்ளாக திருமண ஒப்பந்தத்தை நீங்கள் உறுதிப்படுத்தி விடாதீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப அங்க என்ன வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துறான், திருமண ஒப்பந்தத்துக்கு உக்குதத்தன் மின்ஷை நஃபாஸாத்தி ஃபில் உக்கத்னு வருதா இல்லைங்களா, இதே வார்த்தை அங்க வருது, வலா தஅஸிமு உக்குதத்தன் நிக்காஹி. அப்ப உக்கத் அப்படிங்கிற வார்த்தை பல்வேறு அர்த்தங்கள் கொண்ட ஒரு வார்த்தை. இந்த இடத்துல ஷைத்தான் நமக்கு எதிராக செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், உக்கதுங்கிற வார்த்தையை அல் மின்ஷை நஃபாஸாத்தி ஃபில் உக்கத், முடிச்சுகளில் ஊதக்கூடியவைகளின் தீங்கில் இருந்து. அப்ப நபிகள் நாயகம் ஹதீஸ் நமக்கு விளக்குது, ஷைத்தான் என்ன செய்யறான், நம்ம தூங்கும் போது அவன் 3 முடிச்ச போடுறான். 3 முடிச்சா நம்ம வழி எடுக்கக்கூடிய சில செயல் என்ன செய்யறான், நீ நல்லா தூங்கு அப்படிங்கிறான். நபிகள் நாயகம் சொல்றாங்க, நாம கண் விழித்து விட்டால் முதல் முடிச்சு அவிழ்ந்துடும், நாம ஒலு செஞ்சிட்டா 2வது முடிச்சு அவிழ்ந்து விடும்,
நாம் தொழுது விட்டால் மூன்றாவது முடிச்சனை செய்துவிடும், அவிழ்ந்து விடும். அவன் சுறுசுறுப்பான உள்ளமுடையவனாக பரிசுத்தமானவனாக காலை பொழுதை அடைகிறான் அப்படின்னு நபிகள் நாயகம் செய்றாங்க, சொல்லி காட்டுறாங்க. அதனால மின்ஷரின் அஃபாதாத் என்பதற்கு முடிச்சுகளில் ஊதக்கூடிய பெண்கள் என்று அது ஒரு பெண்ணை குறிக்கிற மாதிரி மொழிபெயர்க்க போய் தான் பஞ்சாயத்து வருது. அங்க எப்படி மொழிபெயர்க்கணும்? முடிச்சுகளில் ஊதக்கூடியவைகள், அது சைத்தானை குறிக்கக்கூடிய ஒரு சொல். நமக்கு ஹதீஸ்ல இருந்து நமக்கு என்ன விளக்கம் கிடைக்குதோ அதைத்தான் சொல்ல வேண்டுமே தவிர நம்முடைய மனோச்சய பிரகாரம் விளக்கம் கொடுக்க கூடாது. இந்த வார்த்தைக்கு எந்த ஹதீஸ்லையும் அது சூனியக்கார பெண்கள் என்று என்ன கிடையாது, ஆதாரம் கிடையாது. அப்படி ஒரு சரியான ஆதாரத்தை காட்டிவிட்டால் நாம் அதை என்ன செய்வோம், ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அப்படி ஒரு ஆதாரம் என்ன செய்யாது, கிடையாது. என்னோட கேள்வி பார்த்தீங்கன்னா வட்டி சம்மந்தப்பட்ட கேள்வி. இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எல்லா நபரும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க பேங்க்கில். இப்போ அந்த பேங்க்கே வந்து வட்டியில் தான் இயங்குது. எல்லாம் குரானில் கிளியராக சொல்லிட்டான், வட்டியின் பக்கம் நெருங்காதீர்கள்னு சொல்லிட்டான். ஆனால் மக்கள் எல்லாம் பேங்க்கில் தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. இதை பற்றி கொஞ்சம் விளக்கணும். ரெண்டாவது வந்து அடமானம், ஏதாவது ஒரு காசு தேவைன்னா அடமானம் வச்சுக்கலாம். ஆனால் அந்த நகையை அடமானம் வச்சாலும் அது வட்டிக்கு தான் திருப்பி நம்ம வட்டி கட்டுற மாதிரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் விளக்குங்க. சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, பேங்கே வந்து என்ன செய்யுது, வட்டியில் தானே இயங்குது. அப்போ நம்ம பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சா வட்டிக்கு துணை செய்கிற மாதிரி தானே அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாக வந்து எந்த ஒரு பாவத்திலும் நம்ம செய்யக்கூடாது, துணை செய்யக்கூடாது. குர்ஆன் எல்லாம் சொல்லி காட்டுறான், ஆவணும் அலல் பிர்ரி வ தக்வா, நீங்கள் நன்மையான காரியங்களிலும் இரையச்சமான காரியங்களிலும் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளுங்கள். வதாத்த ஆவணல் இஸ்மி வல் உதுவான், பாவமான காரியங்களில் பகைமையான காரியங்களில் உதவி செய்யாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் நம்ம எப்போ பாவமான காரியத்துக்கு உதவி செய்வதாக ஆகும் என்று சொன்னால், இப்போ ஒரு ஆள் ஒரு பாவமான காரியத்தை செய்கிறார், அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு எந்த பாவமாகவும் இல்லை என்று சொன்னால் நான் பாவத்தை செய்தாலும் என்ன செய்ய முடியாது, ஆக மாட்டேன். நபிகள் நாயகம் காலத்தில் வந்து யூதர்கள் வட்டி கொடுக்கல் வாங்கல் பண்ணக்கூடியவங்க இருந்தாங்க. குர்ஆன் அல்லாஹ் யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அக்காலுனது சுகுத், ஹராமையே திங்கக்கூடியவர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யூத சமுதாயம் வட்டியில் மூழ்கின ஒரு சமுதாயம். ஆனால் முஸ்லீம்களில் பல பேர் யூதர்கள்ட்ட தன்னுடைய பொருளை அமானிதமாக கொடுத்து வச்சிருந்திருக்காங்க. குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வமின் அஹ்லில் கிதாபி மன்யின் தர்மனுஹு பி கின்தாரி யு அத்திஹிலை. யூதர்களில் வேதக்காரர்களில் ஒரு சாரார் இருக்கிறாங்க, அவங்க இன்னைக்கு ஒரு பொற்குவியலையே கொடுத்து வைத்தாங்க. இப்போ நம்ம பேங்க்ல போட்டு வைக்கிறோமா இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பொற்குவியலையே கொடுத்து வைத்தாலும் உங்களை திருப்பி தந்து விடுவார்கள். மின்ஹும் மன்யின் தர்மனுஹு பி தீனாரின் லா யு அத்திஹிலை. அவங்க இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவங்கள்ட்ட ஒரு தீனாரை கொடுத்தாலும் லாயு அத்திகிலை இல்லா மா துந்த அலை காயுமா, ஒரே அடியா நின்று தா 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 தான் கேட்டு தான் தருவான். அப்படி ஏமாத்துறார்கள் செய்றாங்க, வேத காலங்கள் இருக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் காலத்துல முஸ்லிம்கள் செஞ்சிருக்காங்க, தங்களுடைய காசு பணங்களை யூத கிறிஸ்தவர்களிடம் அமானிதமா கொடுத்து வச்சிருந்திருக்கிறாங்க. ரசூலா தொடர்பு பண்ணி செஞ்சிருக்கு, அப்படி இருந்திருக்கு. அப்போ ஒரு ஹராம செய்யாம வச்சுக்கிடுங்க, அவன் நம்ம காசு பணத்தை கொடுத்தே வைக்க கூடாதுன்னு சொன்னோம்னா அல்லாஹ் இதை என்ன செஞ்சிருப்பான், தடுத்திருப்பான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போகும்போது தன்னுடைய உருக்கு சட்டை யார்கிட்ட அடமானம் வச்சிருந்தாங்க, ஒரு யூதர்கிட்ட தான் என்ன செஞ்சாங்க, சில கோதுமைக்காக அடமானம் வச்சிருந்தாங்க. அடமானம்னா ரசூலை வட்டியின் அடிப்படையில் அடமானம் வைக்க மாட்டாங்க, அந்த யூதர்கள் வட்டி வாங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. ஆனால் ரசூலுல்லாஹும் யூதர்கள் தொடர்பு வட்டியில் கிடையாது. உருக்கு சட்டை அடமானம் வைப்பாங்க, கோதுமை வாங்குவாங்க, திரும்ப அந்த கோதுமையை கொடுத்தா என்ன செய்வாங்க, உருக்கு சட்டையை திருப்பி வாங்கி கொள்வார்கள். அப்போ பேங்க் என்பது வட்டி இயங்கக்கூடியது தான். அந்த யார் வட்டிக்கு கொடுக்கறது வாங்கல் பண்ணுறாங்களோ அவங்க தீமைக்கு தான் என்ன செய்கிறாங்க, துணை செய்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கும் பேங்குக்குள்ள தொடர்பு நபிகள் நாயகம் காலத்தில் தனி மனுஷங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தாங்க. பேங்க் அப்படி தான் உண்டாயிடுச்சு. பேங்க் எப்படி உண்டாச்சு, திடீர்னு பேங்க் உண்டாகலை, ஒரு மனுஷன்கிட்ட கொடுத்து வச்சு அதுதான் பேங்குங்கிற டெவலப்பாக என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. அப்போ அதே மாதிரி நாம் இன்னைக்கு வந்து பேங்கில் நம்ம பணத்தை போட்டு வைக்கிறோம், நாம் அதுக்கு எந்த வட்டியும் வாங்கலை, நமக்கு அவனுக்குள்ள தொடர்பு எந்த வட்டி கொடுக்க வாங்க இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, நாம் அல்லாஹ்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், குற்றவாளியாக கருதப்பட மாட்டோம். நாம் குற்றவாளியாக கருதப்படுவோம். ஒரு தப்பு செய்யலாம், அவன்ட்டு நம்ம நேர்மையான முறையில் நம்முடைய தொடர்புகள் இருப்பதினால் நாம் குற்றவாளியாக ஆவோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்க மாட்டாங்க, யூதர்களோட தொடர்பு வச்சிருக்க மாட்டாங்க. அப்போ நபிகள் நாயகமே என்ன செஞ்சிருக்காங்க, யூதர்கள்ட்ட வந்து
தொடர்பு செஞ்சிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. பணத்தை துருக்குச்சட்டை அடமானம் வச்சிருக்கிறாங்க. பணத்தையே அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, சஹாபாக்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அதே நேரத்தில் நாம பேங்க்ல போட நம்ம பணத்துக்கு வட்டி நாம என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. எடுத்தா நம்ம என்ன செஞ்சிருவோம், குற்றவாளியாக நாம் மாறிவிடுவோம். அதுபோன்று மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் வந்து நமக்கு நெருக்கடியாக என்ன செய்யப்பட்டிருக்கு, நிர்பந்தமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. நாம் வந்து பேங்குடைய அக்கௌண்ட் இல்லாமல் ஏராளமான கொடுக்கல் வாங்கல் செய்ய முடியாத சூழலும் என்ன செஞ்சிருக்கு, உண்டாகி இருக்குது. அதனால் நம்ம வட்டிக்கு துளபோன்னு சொல்லிடக்கூடாது. ஃபமனில் துர்ர கைர பாகையும் ஒலா ஆதின் ஃபலா இஸ்ம் அலை. யார் வரம்பு மீறாமல் வழியே செல்லாமல் ஒரு பாவத்துக்கு நிர்பந்திக்கப்படுகிறார்களோ அவர்கள் மீது குற்றம் இல்லை அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நபியா சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உம்மத்துக்கு வமா உஸ்துக்ரிஹு அலைஹி, எதில் அவர் நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்களோ அதை அல்லாஹ் மன்னித்து விட்டான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போ சில நேரங்களில் நம்ம பேங்கில் வந்து அக்கௌண்ட் திறப்பது நம்ம இந்த நாட்டில் வாழ்வதற்கு கட்டாயமாக சில சூழ்நிலை செய்யப்பட்டிருக்கு, நமக்கு அவசியமாகுது. பல கொடுக்கல் வாங்கல் வியாபாரம், சில கம்பெனி வந்து பேங்க் மூலமாக தான் அனுப்பணும்னு என்ன செய்வாங்க, சொல்லி காட்டுவாங்க பொருளை வாங்குறது. அதனால் நாம் வட்டி எடுக்காமல் இருந்து கொண்டால் நமக்கும் பேங்குக்கும் உள்ள தொடர்பு அவன் நேர்மையாக இருக்கும் என்றால், வட்டியின் அடிப்படை இல்லை என்று சொன்னால் அது அல்லாஹ் என்ன செய்யாது, குற்றமாக கருதப்படாது. அதே நேரத்தில் நிர்பந்தமாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, வேறு வழிகளை மனசை கையாள முடியாத நிர்பந்த சூழலும் பல நேரங்களில் இருக்குது. நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படும் அல்லாஹ் என்ன செய்யக்கூடியவன், மன்னிக்க கூடியவன் என்பதை மனசு செஞ்சிடணும். மனதில் நாம் வைத்து கொண்டால் அல்லாஹ் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் அதில் வந்தாலும் அல்லாஹ் நம்மை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். நிர்பந்தத்தில் செய்யும்போது அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், இன்ஷா அல்லாஹ் மன்னித்து விடுவான்.